வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்ளைடு டிசைன் திங்கிங். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடு என்ன பார்த்தீங்கன்னா OME354 இதுதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் படிக்கணும். அதாவது நம்ம 3 கொஸ்டின் கொடுத்தா அதில் நீங்கள் 2, 1 அப்படி படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம கொடுக்குறது எல்லாம் படிக்கிறதா மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், சரிங்களா? அதனால் 2 மார்க்ஸ்க்கு தனியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குறது எல்லாமே நீங்கள் படித்தாலே போதும். பார்ட் A அதுக்கப்புறம் பார்ட் B கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு யூனிட் 1ல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் நான் சொல்வேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் MUP டிசைன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது பர்டிகுலர் டாபிக் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் நீங்கள் எல்லாமே படிக்கணும். சப் டாபிக்ஸ்னால் அதோட ப்ரீஃப், டெஃபினிஷனு, ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸு, அப்ளிகேஷன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ். அந்தமாரி சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும் நான் கொடுக்குற டாப்பிக்கில். அதனால தான் நான் ஒரு யூனிட்லையுமே 2 டாபிக் தான் கொடுப்பேன். அந்த 2 டாப்பிக்குமே தரவாக படித்தாலே போதும். நீங்கள் உங்களுக்கு பார்ட் A கொஸ்டின் 2 மார்க்ஸ் அதெல்லாம் எதுவும் தனியாக படிக்க தேவையில்லை, எல்லாமே கவர் ஆகிரும், சரிங்களா? அதாவது லாங் ஆன்சரும் சரி, ஷார்ட் ஆன்சரும் சரி, எல்லாமே கவர் ஆகிரும். இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவிங் அண்ட் எம்பத்தி பில்டிங் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் மெட்டிகேட் வேலிடேஷன் ரிஸ்க் வித் FIR. FIRோட ஃபுல் ஃபார்ம் ஃபோக் இனோவேஷன் ரூபிக் இப்படிட்டும் கேட்பாங்க, இல்லைனா FIR கேட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான், சரிங்களா? அதனால் இந்த 2 டாபிக் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இந்த 2 படித்தா மட்டும் போதும். அந்த ஒரு 2 மார்க் மட்டும் ஒரே ஒரு டாபிக் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன், ஜஸ்ட்டு அது ஒரு 5 மார்க்ஸ் அளவு படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த இனோவேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் ஒரு 5 மார்க்ஸ் அளவு படித்து வச்சுக்கோங்க யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த 2 டாபிக் நல்லா தரவாக படிங்க. அந்த ஹியூமன் சென்ட்ரிக் டிசைனில் இனோவேஷன் ப்ராசஸ் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 6-7 மார்க்ஸ் அளவு படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸாக கேட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சப்டிவிஷன் கொஸ்டின் மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சென்ட்ரிக் இனோவேஷன். கஸ்டமர் சென்ட்ரிக் இனோவேஷனில் உங்களுக்கு சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வேலிடேஷன் அண்ட் கஸ்டமர் டிஸ்கவரி, ப்ராப்ளம் சிக்னிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக். அதுக்கப்புறம் யூசர் பர்சனா அண்ட் யூசர் ஸ்டோரிஸு, இந்த 2 டாபிக் தான் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இந்த 2 டாபிக் நல்லா தெளிவாக படிங்க. நான் சொன்ன மாதிரி தான், அதாவது சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். அதாவது கஸ்டமர் சென்ட்ரிக் இனோவேஷனில் சப் டாபிக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னெல்லான்ட்டு. ப்ராப்ளம் வேலிடேஷன், ப்ராப்ளம் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இப்போ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் தான். டாப்பிக்கில் இருக்கிற ஃபர்தர் சப் டாபிக்ஸ் நான் என்னெல்லாம் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் யூசேஜ் ப்ரோட்டோடைப். உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் MUP2 கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் டாபிக் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஸ்லோ டவுன் பண்ணி நோட் பண்ணாலும் சரி. மினிமம் யூசேஜ் ப்ரோட்டோடைப் MUP, அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா MUP சேலஞ்ச் பிரீஃப், அதுக்கப்புறம் டிசைனிங் அண்ட் கிராஃப்டிங் த வேல்யூ ப்ரொப்போர்ஷன், அதுக்கப்புறம் டிசைனிங் அண்ட் டெஸ்டிங் வேல்யூ ப்ரொப்போர்ஷன். இந்த 3 டாபிக் தான் பர்டிகுலர் இந்த MUP யூசேஜ், அதாவது மினிமம் யூசேஜ் ப்ரோட்டோடைப்பு, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ். திருப்பி நான் சொல்கிறேன், MUP சேலஞ்ச் ப்ரீஃப், அதாவது மினிமம் யூசேஜ் ப்ரோட்டோடைப் ப்ரீஃபு, அதுக்கப்புறம் டிசைனிங் அண்ட் கிராஃப்டிங் த வேல்யூ ப்ரொப்போர்ஷன், அப்புறம் டிசைனிங் அண்ட் டெஸ்டிங் வேல்யூ ப்ரொப்போர்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட சப் டாபிக்ஸு. இந்த ஒரு டாபிக் தான் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MUP டிசைன். MUP டிசைன் கீழே இருக்கிற ஃபர்தர் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டலைஸ் த சொல்யூஷன் கான்செப்ட், அது கீழே எக்ஸ்ப்ளோர், ஐட்ரேட், லேர்னு, அதுக்கப்புறம் பில்டு த ப்ரோட்டோடைப், கீழே உங்களுக்கு அசஸ் கேப்பபிலிட்டி, யூசபிலிட்டி அண்ட் ஃபீஸிபிலிட்டி. இதில் தான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு.
நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் வந்துடுறாங்க. 2 மார்க்ஸு ஒரு யூனிட்டில், இப்போ 4th யூனிட்டில் ஒரு 2 மார்க் தான் தெரியுது, இன்னொரு இது தெரில அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் வந்துடுறாங்க. நீங்கள் படித்ததை வச்சு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் எழுதி வைங்க. சரிங்களா? தெரியலட்டு எந்த கொஸ்டினும் லீவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட இந்த பர்டிகுலர் ஒரு டாப்பிக்குமே நீங்கள் புரிஞ்சு தான் படிக்க சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. நான் கொடுத்துருக்கு 2 டாபிக் ஒரு யூனிட்டில், அந்த 2 டாப்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க. சரிங்களா? அது படித்தா தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஆன்சர் ஐடியா இல்லாட்டி உங்களுக்கு அந்த கொஸ்டின் வச்சு ரிலேட் பண்ணி எழுத தெரியணும். அதனால் நீங்கள் அந்த 2 மார்க் எல்லாமே எழுத சொல்லிட்டோம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு எந்த ஒரு கதையும் அடிக்கக்கூடாது. நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் ரிலேட்டாக எழுதணும் கொஸ்டினுக்கு. சரிங்களா? யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இந்த ஒரே டாபிக் தான் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, இல்லைனா நம்ம சேனலை நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வீடியோஸ் பண்ணணும் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.